நமசிவாயம். இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாக வந்து இது நீங்கள் ஜென்ரலாக உங்களுடைய சார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுவோட பொசிஷனுக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நான் பலமுறை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான், இந்த கேது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சப் பீரியட், அதாவது கேது புத்தி அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு கேதுவுடைய ஒரு தசா புத்திகள், இது இரண்டுமே இந்த கேதுவுடைய விஷயம் வரும்பொழுதே வந்து பார்த்தோம்னா பலரும் வந்து சாதாரணமாக இருக்கிறத விட அவங்களுடைய உடல் வந்து குண்டடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான, வெயிட் போடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு ஒபீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்குண்டான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்கிறது நான் ரொம்ப காலமாகவே சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறேன். ஸோ இது இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த ஒரு பயிற்சிக்கு அப்படின்ற மாதிரியான யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே உங்களுக்கு அந்த மாதிரியான கேதுவோட பீரியட் உங்களோட சார்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொள்ளு இருக்கு இல்லையா, கொள்ளு ரசம் வந்து வைத்து அடிக்கடி குடிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கொள்ளு துவையல் செய்து சாப்பிடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த கொள்ளு எடுத்து சில பேர் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கொள்ளை வச்சுட்டு அந்த கொள்ளு மேலே விளக்கேற்றி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் விட நமக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அதை நம்மளே சரி வைத்துக் கொள்வதற்கு இந்த கொள்ளு ரசம் அல்லது வந்து பார்த்தோம்னா கொள்ளு துவையல் வாங்கி சாப்பிட்றது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தேங்காய் அதிகமாக நீங்கள் உணவிலே சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ராகு கேது பயிற்சி நாள் அந்த மாதிரியான டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உங்களுடைய ராகு புத்தி, ராகு தசை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்ததுன்னா தேங்காய் தானம் செய்வது, தேங்காய் சாதம் தானம் செய்வது, தேங்காய் சட்னி தானம் செய்வது, உளுந்து வடை தானம் செய்வது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். நமஸ்காரம்.